என்ன மாரி வெரைட்டி ஐயா மொளகா? நாட்டு நான் ரூ. 5000 செலவு பண்ணிக்கிறேன் அதுக்கு. நீ நம்ப போணும். ம். ரூ. 5000 செலவாக்கிது. நாத்தே 2000. ஆள் கூலி அது கணக்கு கிடையாது ஆள் கூலி. மருந்து வந்து 2000த்துக்கு ஆச்சு. மாட்டுல போட்டிருந்தா 20 கட்டு மூட்டை கலக்கா கூட தான் ஆகும். இதை மாட்டுல போட்டு பொட்டை பொட்டையாக கிடக்குது. என்ன பண்ணுறது? மாடு இல்லை. அது மாரியெல்லாம் விவசாயம் ஆகுது. பருப்பு எவ்வளோ பருப்பு தெரியுமா? 6 ஜோடி பருப்பு போட்டேங்கள. 6 ஜோடி பருப்பு போட்டால் பருப்பு மளிகை போச்சு. ஐயா வணக்கம். என் பேர் வந்து எழில். உங்க பேரு, நீங்க என்னென்ன மாரி விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? மிளகா செடி, கலக்கா, இது நெல் பயிர் நட்டுருக்கேன். எவ்வளோ நாளா ஐயா நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணுறோம். சின்ன பிள்ளைலேருந்து விவசாயம் தான். ம். என்னென்ன மாரி விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? ரோஸ், சீரகம், மல்லி வச்சோம். மிளகா செடி நட்டுக்கிறோம். மொளகால நீங்க எந்த மாரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ 11 சென்ட் நட்டு. 11 சென்ட் ஐயா. அதில எவ்வளோ மகசூல் ஐயா நீங்க எடுப்பீங்க? அது வீட்டுக்கு தான். நல்லா வந்துட்டாலும் வந்துடும். ஒரு 5 மூட்டை 6 மூட்டை காய்க்கும். வரலனாலும் ஒரு 2 மூட்டை காய்க்கும். நோய் வந்துச்சுன்னா அவ்வளோ வராது. நான் நோய் வராமல் இருந்தேன்னா ஒரு 6 மூட்டை 5 மூட்டை காய்ச்சினா அது. அந்த பாருங்க. 2 சென்ட் 11 சென்ட். ஓ! 11 சென்ட்டுக்கு மொளகா. மொளகா நம்ம நீங்க வீட்டு இதுக்கு எடுத்துக்கிறீங்க. அத பொறுத்து நீங்க ஏதாவது வியாபாரம் பண்றீங்களா ஐயா? வெளிய ஃபுல்லாவே வீட்டுக்கு மட்டும் தான். நாங்கள் குடும்பம் ஒரு 4, 5 பேர் இருக்கிறோம். ஓ! என்ன மாரி வெரைட்டி ஐயா மொளகா? நாட்டு மிளகாவா? சரிங்கய்யா. அதில நம்ம எவ்வளோ செலவு இருக்கு நமக்கு அதுக்கு? அது இந்நேரத்துக்கே நான் ரூ. 5000 செலவு பண்ணிக்கிறேன் அதுக்கு. நீ நம்ப போனோம். ம். ரூ. 5000 செலவாகுது அது. அந்த மிளகா செடிக்கு 5000. நாற்றே 2000. நாத்து 2000. ஆள் கூலிலாம்? ஆள் கூலி அது கணக்கு கிடையாது ஆள் கூலி. மருந்து வந்து 2000த்துக்கு ஆச்சு. மிச்சம் பூச்சி மருந்து ஒரு ரூ. 1000 ஆச்சு. என்ன அந்த அளவுக்கு செலவு பண்ணிக்கிறேன். செலவு பண்ணலன்னா வராது. சரி தீரமா? அதெல்லாம் அப்போ. ம். களை தான் கொத்திக்கிறேன். ம். மருந்து இது மொத்தம் பாட்டில் கூட கோரோஜன் கொடுக்குறேன் ரூ. 1000. அதாவது ஒரு 100 எம்எல். இது இந்த களை செடிக்கு படிக்கணும். ஒரு பவுட்ரு இது இந்த ஒரு ஏக்கர் 20 சென்ட் போடுவேன். 1200 1500 போடும். அந்த ஒரு ஏக்கர் 20 சென்ட் அடிக்கிறதுக்கு மருந்து மாத்திரம். ம். அதுலேருந்து திரும்பி மருந்து வாங்கி அது மிஷினுக்காருக்கு அதுக்கெல்லாம் அடிக்கணும்னா ஒரு 6 டேங்க்கு அதுக்கு ஒரு ரூ. 600. பெட்ரோல் ஒரு ரூ. 100. ரூ. 2 கணக்கு வந்துடும். ஒரு வாட்டி மருந்து அடிக்கவே. ஒரே வாட்டி இந்த ட்ரிப்பு மருந்து அடிக்கணும். மொத்தம் எத்தன மருந்து ஐயா வேர்க்கடலைக்கு நம்ம அடிக்கிற மாரி இருக்கும்? ட்ரிப் வச்சோம். போரோஜனும் இன்னொரு பவுட்ரு எஸ்பெக்ட் பவுட்ரு ஒன்று சேர்த்துனாக்கா ம். அதோட போரும். இந்த பச்சை பூச்சி இருக்குது பாரு. ம். நிகழமா அந்த பூச்சி மொத்தம் அவுட் ஆகிடும். அந்த இதுக்கு தான் அந்த பவுட்ருக்கு. ம். இது வந்து கண்ட்ரோல் கொடுக்கும். வேர்க்கடலைன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ ஐயா நீங்க எடுப்பீங்க அதில ஈல்டு? அதுக்கு என்ன இருக்குது நல்லா இது மாரியே வண்டியில் போட்டான். மாட்டில் போட்டிருந்தா 20 கட்டு மூட்டை கலக்கா கூட தான் ஆகும். நாய் இருக்குது. இதை மாட்டில் போட்டு பொட்டை பொட்டையாக கிடக்குது. என்ன பண்ணுறது? மாடு இல்லை. அது மாரியெல்லாம் விவசாயம் ஆகுது. நஷ்டப்படுறதுன்னா பருப்பு எவ்வளோ பருப்பு தெரியுமா? 6 ஜோடி பருப்பு போட்டேங்கள. 6 ஜோடி பருப்பு போட்டால் பருப்பு மளிகை போச்சு. ம். அதில நம்ம வியாபாரம்ன்னு பார்க்க முடியுமா ஐயா? வேர்க்கடலைல? கலக்கா போட்டுருவோம் இங்கே. ஆஹா. இங்கே போன வருஷம் ஆ. 2600 போச்சு போன வருஷம். ம். இந்த வருஷம் என்ன ரேட்டு போகுமோ தெரியல. இந்த வருஷம் கொஞ்சம் சூடாக போகன்றாங்க கலக்கா. மூட்டையா சொல்றீங்களா? இல்ல கிலோவா சொல்றீங்களா? மூட்டை 43 கிலோ. ஒரு மூட்டை. 43 கிலோ. இது எவ்வளோ செலவு தெரியுமா இதுக்கு? இந்த மிளகா செடிக்கு அந்த அளவுக்கு செலவு. குழந்த மாதிரியே காப்பாற்றிக்கிறோம். விடாத களை கொத்துறேன். தனி களை கொத்துறேன். எவ்வளோ நாள் ஐயா எடுத்துக்கும் மொளகா நம்ம அறுவடை பண்ண? வரும் இன்னும் ஒரு 2 மாதம். 2 மாதம் இப்போ 2 மாதம் ஆகுது. இது வெஸ்பருப்பு தான் வரும் இது. ம். இந்த மிளகா பழம் வெஸ்பருப்பு தான் வரும். நம்ம நட்ட நாள்லேருந்து மொத்தம் எத்தனை நாள் எடுத்துக்கும்? நாங்கள் கணக்கெல்லாம் வைக்க மாட்டோம். ம். செடி நல்லா இருந்தாலும் ஆடி மாதம் வரை விழுந்துடும். ம்ஹ்ம். காப்பு மிளகா பழுத்து அறுத்துட்டு மிளகா ஆடி மாதம் கூட இருக்கும். அப்போ கிளைமேட்டு வர இப்போ கிளைமேட் வர ராஜா அது ஒரு முடக்காரி இருக்குது பாருங்க அந்த செடியிலலாம். ம். இந்த செடி எடு. இந்த செடி இது இது பாரு முடக்காரிங்க இது. இந்த செடியில் போய் மருந்து வாங்காத இருக்குது. நீங்கள் என்ன மருந்து எதனா கொடுக்குறீங்களா? மருந்து நம்ம எதுவும் குடுக்குறது இல்ல ஐயா. நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு வந்து
தெரிவிக்கலாம். ஏன்னா அத பத்தி தெரிஞ்சுப்பாங்க. மிளகா செடி விவசாயம் எப்படி இருக்கு? அது தவிர்த்து வேர்க்கடல விவசாயம் எப்படி இருக்கு? இதே கூட மாட்டு ஓட்டி கரும்பு இது நடும்போது ம். ஓரம் அது மேலே கரும்பு ஒன்றும் பாதிமா ஓட்டிட்டேன். ஆ. இது ஆள் வலுவில் தான் இந்த செடி வருது. ம்ஹ்ம். இந்த களையால் தான் இந்த செடி. ஒரு ட்ரிப்புக்கு 10 கிலோ மருந்து, ஒரு ட்ரிப்புக்கு 10 கிலோ மருந்து போடுறேன். ஆஹா. அதே மாதிரியா இந்த தண்ணிக்கு போட மாட்டோம். இன்னொரு தண்ணி போடும் 10 கிலோ. நெல் விவசாயம்லாம் எப்படி ஐயா? நெல்லுலாம் எப்படி பண்றீங்க? நெல் சேடு அடிப்போம், நாற்று விடுவோம், நட்டுருவோம். அதை நட்டுக்கிறோமேண்ணா அதுவும் நீங்க தான் பண்றீங்களா? நம்மளுக்கு தான் அது விட நட்டுக்கிறேன். ஒரு 3 ஏக்கர் நட்டுக்கிறேன். ம். ₹1,00,000 இருக்குது அது வரையுமே. இந்த 3 ஏக்கராவுக்கு செலவு மட்டும். செலவு மொத்தம். இப்படி ஊடு பயிரா போட்டிருக்கீங்களே, இது என்னது ஐயா? இது கத்திரிக்காய். இதான் கத்திரி செடி தான். ம். ஏதோ உஜாலக்காய். இது வீட்டு தேவைக்காக மட்டும் போட்டிருக்கீங்களோ? இல்லை, நாற்று நான் உள்ளேருந்து வச்சதுல ஐயா நாற்று விடாதனால ஒரு இடத்துல வளர்ச்சியில் செங்காட்டாண்ட வாங்கிட்டு வந்தோம் அந்த நாற்று. அவங்க தெரிஞ்சுங்க ஒரு 10 நாற்று குத்தாமிச்சாங்க. நட்டு வச்சு அது மாதிரி பூசி இல்லாத இருக்குதா? ம். பூசி வந்துடும் அதுக்கு சும்மாவே. ஆமாமா. அது பூசி இல்லாத இருக்குது நல்ல காலம். என்ன இருக்குது? சில பேர் அக்ரிகல்ச்சர் வருவாங்க. ஆ. மருந்து எடுத்து கொடுக்குறேன், இந்த மருந்து கொடுக்குறேன், அந்த மருந்து கொடுக்குறேன்னு போட்டோ எடுத்துன்னு போவாங்க. ம். சரிங்க. நான் இது எதுக்காக பண்றேன்னா, நான் ஒரு 4 விஷயம் கத்துக்கிட்டாலும், பார்க்குறவங்களும் ஒரு 4 விஷயம் கத்துப்பாங்க சேர்த்து. விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் இருந்தவனுங்க ஆமா. இருக்குதா? நான் விவசாயம் இன்னும் ஆரம்பிக்கல ஐயா. இருக்கிற நிலம் நிலம் எதுவும் இல்ல. இனிமே ஃபியூச்சர்ல தான் நிலம் வாங்கி விவசாயம்லாம் பண்ணணும். விவசாயம் வாங்கி நிலம் பண்ணுறத விட ம். சும்மா இருக்கலாம். அதுதான் இப்போ இருக்க காலகட்டம். அது மாறணும். ஏன்னா விவசாயம் எல்லாமே எதுவும் இல்லல்ல. விவசாயம் இல்லைல்ல. முதல்ல அரசாங்கத்தில் பண்ணி எடுக்க மாட்டேன்றான். ம். அதான் நீ வந்து பாரு, அந்த வரப்புமலை நைட்டு 9:30 மணிக்கு போகிறேன். ம். போஸ்டர் சொல்கிறேன், பூட்டு போட்டு வச்சுக்கிறேன். ம். இதோ இவ்வளோ கனம் பாம்பு அடிச்சிட்டு இருப்பேன். நெல் பயிரில் தலை போயிடுச்சு, வால் மாத்திரம் வரப்பு மேலே இருக்குது. எப்படி அடிக்குது? விட்டேன். ராத்திரியில் முந்தா நாள் ராத்திரி 9 மணிக்கு அது மாதிரியா இருக்குது. அந்த பண்ணி இல்லைன்னா நாங்கள் ஏன் அங்கே போகிறோம்? ம். அது தெரிய மாட்டேங்குது அரசாங்கத்துக்கு. என்னடா ராகம் பார்க்கலாமா, மக்கள் சாகுறாங்களே, அந்த பண்ணியில் அது எடுத்துடலாமேன்றது இல்லை. முதல் வாசல் விவசாயம் குறைஞ்சது பண்ணியால் தான். ம்ஹ்ம். பயிர்கள வந்து நாசமாக்கிருது. பயிரா? ஐயோ 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 இதோ இறங்கி சார் அந்த கைனியா அப்படியே சுத்தமாக பொழு மாறு மாரி அடிச்சிடும். அதுமாரி இருந்தால் நாங்கள் என்ன விவசாயம் பண்ணுறது? கஷ்டப்பட்டு நடு நட்டு எல்லா வேலையும் செய்து அறுவடை பண்ணும்போது அதுமாரியே பண்ணால் ம். தபாஸ் மாத்திரம் ₹5000 விட்டு வச்சுராச்சு. ஓ! தபாஸ் விட்டுக்கினே இருக்கிறோம். ஒரு ஹவருக்கு ஒரு தடவை, ஒரு ஹவருக்கு ஒரு தடவை விட்டுக்கினே இருக்கிறோம் ராஜா. நைட்ல. நைட்டில் அனுப்புங்க யாருக்கண்ணா அத்தை. அதுமாரியா நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த பண்ணி இல்லைன்னா நாங்கள் நல்ல விவசாயம் பண்ணுவோம். புரியுதுங்க ஐயா. அது ஒன்றா ம். எல்லாம் அறுவடை ஆயிடுதுல்ல. ம். இந்த ஆதிகா சந்தை போது பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா. அந்த மல்லிகை செடிக்கு இதுல ஆ. அது தண்ணி கட்டணுமானா ம். அந்த செடியை பெட்டி பெட்டி ஊற்றி தள்ளி போட்டுரும் அத்தை. ம். ம். ஏட்டா அந்த செடியை பா ராஜா. ம். அந்த செடி ஊதி ஊற்றுரும். தண்ணியா? பண்ணி இப்போ பள்ளமாக ஊதி செடியெல்லாம் கலப்பி போட்டுரும். ம்ஹ்ம். என்னத்த பண்ணுறது? மல்லிகை செடி கூட கால் இருக்க முடியாது. ம். இனி அது தொண்ணு போகிறதில்ல. இருந்தாலும் நாஸ்தி ஆகிடும். இது நோண்டிச்சானாக்கா இது என்னத்துக்காகும்? இதில் கூட ஒரு நாளைக்கு ஏனிங்கன்னா வந்து இறங்கிட்டு நோண்டி விட்டு போடும். ஏற மாறும்போது ம்ஹ்ம். அது எதுக்கு நோண்டுச்சா? நாக்கு பூசி இது பாரு. ம். அத்தை சாப்பிட்றதுக்கு நோண்டுது அது வந்து. ஏறும்போது இந்த போகிற கையில் ஆ. நோண்டிடும். பொல்லாத பண்ணிங்க. இதோ இது ஒரு காடு பக்கத்தில் தெரியல தெரியல மூடு. ஆமாமா. அதான் காடு. ஃபாரஸ்ட் இருக்குது, மேகாலும் இருக்குது. ஆ. அங்கேருந்து வந்துது. அங்கருந்து வந்து நம்ம பன்னி மட்டும் தான் பிரச்சனையா? இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா ஐயா? பறவைங்க? குருவி இருக்குது, சிட்டு நெல் இருக்குது இந்த வருஷம். ம். அப்புறம் வந்து முள்ளமண்ணி வந்து இருக்குது, மானும் இருக்குது. எல்லா ஜீவமும் இருக்குது என் காட்டில். ஒரு ஜீவன் வந்து ஒரு ஜீவன் இல்லாதில்லை. அதுவுமே நம்ம பயிரை வந்து பாதிக்குது.
முள்ளமணி வந்து பயிர் வந்து அப்படியே கண்ணே கட்சி போடுது கதிர் பயிரை. ம். துண்டு துண்டா பண்ணிடுது. ஒரு நாளைக்கு 10 பயிர் கட்சி போட்டுடுது. அந்த அந்த முள்ளமணி. ம்ஹ்ம். அப்படி பார்த்ததுல ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அது வந்து கட்சி போட்டுடுது. இதோ இதோ அந்த புதிரில்ல அந்த பக்கமா அது வெள்ளை மயக்க தேர்த்து போடு அனுபவத்தில் ஒரே கை நாடு தான் கடிக்குது. கடற்காயை என்ன பண்ணுது ஆ. அப்படியே பிடிக்கிட்டு ஆடு குடிக்கிற மாதிரி உஷ்டுன்ட்டு போயிடுச்சு கடற்காய் செடியை. வந்தானக்கா ராஜா பண்ணி இல்லைன்னா பங்காரம் இன்னொரு கார் கூட நடுவியா. ம். பண்ணி இல்லைன்னா பண்ணியால் தான் முடியலையா. ஸோ அதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். திட்டம்லாம் நல்லா இருக்கும். ம். எல்லாம் அவங்க காட்டுக்கே அவங்களே இருக்கட்டும்ட்டு வெயில் போட்டுக்குதோ. ம். நேற்று கூட ஃபாரஸ்ட்டுக்கார கேட்டேன். நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா ரெடி பண்ணலாம். ம். காட்டிலே இருக்கிற மாதிரி வேலி அடிச்சிடும். ம். அது நம்ம முயற்சி எடுக்கணும். புரியுதுங்க ஐயா. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக போட்டுருவாங்க ராஜா. ம். உனக்குன்னா எனக்குன்னானுக்கிறானுங்க என்ன பண்ணுறது. அரசாங்க சைட்லேருந்து நம்ம முயற்சி செய்யலான்ட்டு. விவசாயம் பண்ணுறவங்களாம் ஒருத்தருக்கு செஞ்சானாக்கா அவங்க செய்து கொடுத்துக்க ரெடியாக இருக்கிறாங்க. ம். போட்டும் போ ஒன்றும் இல்லை. குரங்கு இருக்குது ராஜா இங்கே. ம். அந்த குரங்கு போயிதுக்கு 6 மணிலேருந்து 6 மணி வரையும் காலையில் 6 மணிலேருந்து போய் 6 மணி வரையும் குரங்காண்ட கால் விடணும். ஊரில் குரங்கு 100 இருக்குது. ம்ஹ்ம். அது வேறு தொல்லை. ஒன்றும் இல்லை. குரங்கு தொல்லை கூட ராஜா. ம். முக்கால்வாசி பன்னி கூட குரங்கு தாஸ். ஓஹோ! இப்போ பன்னி, குரங்கு, பறவை இது எல்லாத்தையுமே வந்து பயிரை சேதப்படுத்துது. விஷயம் ராஜா அந்த குருவியா சிட்டை ஆ. டிட்டுக்குரியா நெல் அப்படியே வரப்போகிறோம் சொத்து மாதிரி எடுத்துடுது. அந்த மேலி ஓத்தனெல்லாம் அதில் போய் வர்றேன். ம். எங்கன்னா ஒரு 500 இருக்கும் இந்த பறவை. ரொம்ப நன்றி. எங்கேருந்து வர எவ்வளோ காலையில் வந்துட்டுக்கிறேன். நான் சென்னையிலேருந்து வரேன் ஐயா. எவ்வளோ காலையில் வந்துட்டியா. நான் காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். வரேன் ஐயா. சாப்பாடு சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல ஐயா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? எடுத்துன்னு வரோம். ஆ. சாப்பாடு ரெடி ஆகிங்க. நான் போகிற வழியில் கூழ் குடிச்சுப்பேன். எல்லையில் இருக்கிறாது கூ பிடிக்கிறோன்ற. அங்கே அதெல்லாம் கிடைக்காது ஐயா. நம்ம இந்த மாதிரி வெளியில் வந்து குடிச்சாதான். இந்த போகிற ரோட்டில் கிடக்கு போ. ம். போகிறல்ல பூண்டி விட்டு போகிறல்ல ஆமாம். ரோட்லேயே கிடக்கும். சரிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து பார்த்ததில். உங்கள் 4 விஷயம் சொன்னதுலேயும் ரொம்ப நன்றி. இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயம் செஞ்சதில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே பக்கத்துலேயே வந்து காடு மலையெல்லாம் இருக்கிறதுனால அங்கேருந்து விலங்குகளும் பறவைகளும் வந்து விவசாயத்தை ரொம்ப பாதிக்குது. இந்த ஏரியாவில் காட்டுப்பன்னி நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பயிர்களை ரொம்ப சேதப்படுத்துது. அதை நம்ம பாதுகாக்கணும்னு நினச்சாலும் நமக்கும் அது வந்து பாதிப்பாக இருக்குது. அது கொஞ்சம் பயத்தோடையே நம்ம அதை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. காட்டுப்பன்னிக்கிட்ட இருந்து பயிர்களை பாதுகாக்கிறது ரொம்ப கடினமாகவே இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் குரங்குகள் வந்து பயிர்களை நாசப்படுத்துது, வேர்க்கடல இருந்து நெற்பயிர்களையும் நாசப்படுத்துதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு கோரிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இதை அரசாங்கமாக முன்னின்று இதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னென்னலாம் பக்கத்தில் இருக்க விவசாயிகள்லாம் எதிர்கொள்கிறாங்கன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.